ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம சாயும் முருகரும் சேர்ந்து செய்த அற்புதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகர்கிட்ட வேண்டினதை நம்ம சாய் எப்படி நிறைவேற்றி வச்சாங்க. முருகனும் சாயும் வேறு வேறு கிடையாது. பாபாவை கோயிலுக்கே போகாத, பாபாவை வணங்காத தன்னுடைய கணவரை எப்படி பாபா அவர்கிட்ட இழுத்தாங்க அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகருக்கு சஷ்டி இருந்து முருகருடைய பூஜையை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்த தன்னுடைய பக்தையோடைய விரதத்தை பாபா நிறைவு பண்ணார், என்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். ஓம் சாய்ராம். இந்த நிகழ்வு 2024 நடந்தது. 7 நாள் சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கும் பொழுது மயிலாப்பூர் கோயிலுக்கு போகலாம், மயிலாப்பூர் முருகரை பார்க்கலாம். எப்பயுமே சூரசம்ஹாரம் இது டிவியில் தான் நம்ம பார்ப்போம். அதனால் இந்த வாட்டி கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது மயிலாப்பூர் கோயில் ரொம்ப தூரம், ஒரு மணி நேரம் ஆகும் வீட்டில் இருந்து. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பரவாயில்ல, இந்த வாட்டி போயே தீரணும், போயிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பாதி தூரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மழை வர ஆரம்பிக்குது. அன்றைக்கி கிளம்பும் போதே போகும்போது மணி என்ன அப்படின்னா 6 மணி. அன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் பாபாவையும் பார்க்கணும், முருகரையும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஐடியா பண்ணி போனது. என்னுடைய கணவர் முருகர் சிவன் பக்தர். பாபாவை வணங்கினது கிடையாது. எனக்காக பாபா கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் பாபாவை ஒரு நம்பிக்கையாக வணங்கினதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும்ல, அப்படி தான். அன்றைக்கி மழை பிடிக்கவே ஓகே, எங்களால் நிற்கவும் முடியல. வழியில் எங்கேயும் பைக்கில் தான் போயிருந்தோம். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். மழையும் வருது, இப்படியும் போக முடியல, அப்படியும் வர முடியல. நம்ம போய்கிட்டு திரும்பும் போது நைட் ஆகிடும். மழையில் என்ன பண்ணுறது, ஓகே வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் என்னுடைய கணவர் என்ன சொன்னார், இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், முருகர் நம்ம வரணும்னு நினச்சாருன்னா அவர் எப்படியாச்சும் நம்மளை இட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கடைசியாக பல தடைகளை தாண்டி முருகர் கோயிலுக்கும் போயாச்சு. போயிட்டு முருகரை பார்த்து நல்ல தரிசனம், அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ஒரு நல்ல தரிசனம். இது வரைக்கும் இந்த தேரெல்லாம் நாங்கள் இழுத்ததே கிடையாது. அப்போ முருகர் கோயிலில் அங்கே தேர் இழுத்தோம். அது மட்டும் இல்லாமல் சூரசம்ஹாரம்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நைட் ஆனதுனால எங்கள் கணவர் ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பாபாவை பார்க்கலேன்னு ஒரே மன வருத்தம். என்ன பாபா வீட்டுக்கு போகலான்றாங்க, இன்னொரு நாள் அடுத்த வியாழக்கிழமை நான் கூப்பிட்டுட்டு வரேன், லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்ன வியாழக்கிழமை வேறு, முருகரோட தரிசனம் கிடச்சிது, ஆனால் பாபாவோட தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். கோவிலேருந்து போகிற வழியில் லெஃப்ட் சைடு ஒரு கடை இருந்தது, துணிக்கடை. அந்த துணிக்கடையை க்ராஸ் பண்ணி போகும்போது எனக்கு அங்கே பாபா உட்காந்துட்ருக்க மாதிரியே ஒரு உணர்வு. போய்கிட்டு திரும்ப நான் பார்க்குறேன், இல்லை அங்கே பாபா இருந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப போகிறேன். போயிட்டு லெஃப்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாபா, அப்படியே அவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அம்சமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அந்த கடையில். அந்த கடைக்கு நான் எதுவும் வாங்குறதுக்கே போல், பாபாவை பார்க்குறதுக்காகவே அந்த துணிக்கடை உள்ளே போயிட்டு நான் பாபாவை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்தேன். நீங்கள் மயிலாப்பூருக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு துணிக்கடை இருக்கும், பேர் எனக்கு தெரியலை. அந்த தேரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் அந்த பாபா அழகாக உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருப்பார் வெளியவே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சரி ஓகே, உன் கோயிலுக்கு தான் வர முடியல, நான் இங்கே உன்னை பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அன்றைக்கி காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடலை, ஏன்னா சஷ்டி விரதம் இருந்ததுனால நான் எதுவும் சாப்பிடலை. வந்ததுக்கு முருகரோட தரிசனம் அப்பப்பா அப்படின்னு கிடச்சிது. சாய் அப்பாவும் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்க. ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம். அடுத்த வாரம் என்னோடய கணவர் நான் பாபா கோயிலுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ஹாப்பின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்புனோம். இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் கிளம்பும் போதே சொன்னாங்க, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா படைச்சதுக்கப்புறம் சாப்பிடலாம், சாமி கும்பிட்டதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கலாம் அப்படின்றதுனால.
அவ்வளோ பரிச்சயமான இடம் இல்லை அப்படின்றதுனால கூகுள் மேப் போட்டு தான் போனோம். அதனால் வரும்போதும் கூகுள் மேப் போட்டுக்கலான்ட்டு மேப் போட்டுட்டு போகும்பொழுது ஆ, போ பேசிக்கிட்டே போனதுனால வந்து பாபா கோயில் தாண்டி நாங்கள் போயிட்டோம். நான் பாபா கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன். ஆனால் பாபா கோயிலை பார்க்காம தாண்டி போயிட்டோம். ஆனால் அந்த வழியாக தான் நாங்கள் போயிருக்கோம். அப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் போகலை. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் மாலை கடை, பூக்கடை, கடைங்கள்லாம் நிறைய இருந்தது. அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இருக்கும்போது, இப்போ ஏதோ ஒரு கோயில் தாண்டி வந்தோம்னு தெரிஞ்சது. ஆனால் பாபா கோயில் தான்றதை நாங்கள் கவனிக்கல. அப்புறம் நாங்க வந்து கேட்டோம். என்ன கோயில் இங்க இருக்கு பக்கத்துல?" அப்படின்ட்டு. "சாய்பாபா கோயில்" அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட கணவர் வந்து ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால, ஓகே நம்ம கேட்க தேவல. இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாயிட்டேன். ஆனா ஒரு வருத்தம் இருந்தது. அ என்னோட கணவர் வந்து திடீர்னு, ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சரி போயிட்டு எதுக்கு வந்து உனக்கு மனசு குறையோட போணும்? பாபா கோயிலுக்கு நம்ம போயிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய திருப்புனாங்க. பாபா கோயிலுக்கு வந்தாச்சு. பாபாவ பார்த்தாச்சு. ஏன் அப்படின்னா, நான் போகணும்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் எதிர்பார்ப்ப விட்டுட்டேன். ஆனா போக முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருந்தது. ஆனா வந்து கூகுள் மேப் மூலியமா நாங்க தாண்டி கோயில் கோயில தாண்டி போயும் எங்கள திரும்ப வர வச்சாரு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த வார்த்தையும் சொன்னது, அவர் கூப்பிட்டுட்டு வந்தது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமே. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு 15 மினிட்ஸ் வந்து அங்க இருந்தோம். பாபாவ பார்த்துக்கிட்டே ஒரு 15 நிமிடம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அவருடைய அலங்காரம், அவருடைய பாடல்கள், அவரோட ஆரத்தி எல்லாத்தையுமே பார்த்தோம். அ என்னோட கணவருமே "வா போலாம்" அப்படின்னு கூப்பிடவே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா, திருப்தியா பார்த்துட்டு நானே "சரி வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டுட்டு வந்தேன். நம்மளுக்கு மைண்டு வந்து ஃபுல்லா பிளாங்க் ஆயிடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா இது வேணும், அது வேணும் எதுவுமே கேட்கறதுக்கு தோணவே இல்ல. எனக்கு வந்து நான் அந்த பாபா கிட்ட வந்து உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்றதே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவர் வந்து என்ன அவர்கிட்ட கூப்பிட்டுட்டு வந்ததே வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வருவேனான்னு தெரியல. ஆனா ஆசை இருந்தது. ஆனா அவர் கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா எனக்கு வந்து அவர் பாதத்துல போயிட்டு தொட்டு வணங்கும்போது என்ன ஒரு ஆசை வந்தது அப்படின்னா, பாபா மேல இருக்கக்கூடிய மலர் நம்ம மேல விழாதா அப்படின்னு கூடிய ஒரு ஆசை தான். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தானே. பாபா வந்து அந்த இடத்துல பூ குடுக்கல. ஆனா நான் கேட்டது ஒரு பூ. பாபா அந்த ஒரு பூவும் அங்க குடுக்கல. அங்க இருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் கோவிலுக்குள்ளேயே வந்து ஒரு 50 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு, "இவங்க என்ன ரொம்ப நேரமா நம்மளே பார்க்குறாங்களே அங்கேருந்து வரும்போதுலேருந்தே" அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நானும் பார்த்துட்டு சிரிச்சேன். யாருன்னு தெரியாது. ரொம்ப நேரமா அந்த அம்மா பார்த்துட்டே இருந்ததுனால சிரிச்சேன். அவங்களும் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு, "சாய்ராம் இங்க வாங்களேன்" அப்படின்னாங்க. சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இந்தாங்க சாய்ராம் பூ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 முழம் பூ இருக்கும். "வச்சுக்கோங்க சாய்ராம்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. பாபா கிட்ட நான் கேட்டது ஒரே ஒரு பூ தான். ஆனா அவரு 1/2 முழம் பூ குடுத்து, "எதுக்கு வெறும் தலையோட போற? பூ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற மாதிரி இருந்தது எனக்கு. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, "மேல அன்னதானம் குடுக்குறாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு போயிடுங்க" அப்படின்னாங்க. அப்புறம் என்னோட கணவரும், "ஆமா எனக்கும் பசியா தான் இருக்கு. போயிட்டு சாப்பிட்டுடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ப சாப்பிட்றதெல்லாம் லேட் ஆயிடும். பிரசாதம் தானே சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல அப்படின்னாங்க. அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் போயிட்டு கியூல நிக்கிறாங்க. நின்னுட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டாங்க. என்னோட கணவர் வந்து "நீயும் வாங்கிக்கோன்றாங்க." அங்க அன்னதானம் குடுக்குறவங்களும், "நீங்க வாங்கிக்கோங்க சாய்ராம்" அப்படின்னாங்க. "இல்ல சாய்ராம் இன்னைக்கு நான் சஷ்டி விரதம் இருக்கேன். அதனால வந்து இருக்கட்டும் சாய்ராம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு. விரதம் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. பாபாவே வந்து நீங்க விரதத்த முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதானம் குடுக்குற சாய்ராம் சொன்னாங்க. இருந்தாலும் என் மனசு வந்து ஏத்துக்கல. நான் வந்து என் கணவர் வந்து சாப்பிடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து, "ஆன்ட்டி என்ன லட்டு எடுத்துக்கோங்க" அப்படின்னாங்க. "என்னடா?" அப்படின்னா, "இல்ல எனக்கு இன்னைக்கு பர்த்டே, லட்டு எடுத்துக்கோங்க" அப்படி அம்மா எல்லாருக்கும் குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா பின்னாடி நின்னுட்டுருக்காங்க. அந்த புள்ள வந்து குடுத்தாங்க. குழந்தை குடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுல்ல. அவளுக்கு விஷ் பண்ணிட்டு லட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து குடுத்தேன். லட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, "உன்னோட
அவங்களோட விரதத்தை முடிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து அந்த குழந்தை அவங்க கையிலே எடுத்துகிட்டு வந்து அந்த லட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உன்னுடைய விரதத்தை முருகரே பாபா கோயிலில் வந்து இனிப்பு கொடுத்து வந்து நிறைவேற்றிட்டாரு. அதனால் வந்து எல்லாமே நல்லதுக்கு தான். நீ இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு உன்னோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. நானும் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன். இதை வந்து அன்னதானம் கொடுக்குற சாய்ராம் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க வந்து சாய்ராம் ஒரு நிமிஷம் சாய்ராம், நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டீங்க, அவங்களோட விரதம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து அன்னதானம் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்ராம் சொல்லிவிட்டு பிளேட்டில் வந்து எல்லாமே வந்து அன்றைக்கி சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருந்தது. நல்ல ஒரு சாப்பாடு, அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது. கணவர் சொன்னார், நல்ல சாப்பாடு, நீ மட்டும் வந்து சாப்பிடாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சாப்பாட்டை மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே வந்து டெய்லி பாபா கோயில் வரலாம் போல் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நாளாக அன்றைக்கி அமைஞ்சது எங்களுக்கு. இந்த டர்ஸ்டே நாங்கள் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு டர்ஸ்டே வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவார்ட் கிடச்சிது. இந்துலேருந்து ஹி காட் த அவார்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு டர்ஸ்டே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே நடந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அன்றைக்கி வந்து நம்ம பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், வியாழக்கிழமை வந்து கரெக்டாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நோட் பண்ணியா அப்படின்ட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அதுதான் வந்து அவங்க பாபாவை நம்ப ஆரம்பித்த ஒரு தருணம், அது அவங்க ரியலைஸ் பண்ண ஒரு மொமெண்ட். அது என் குழந்தை வந்து வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் பூவும், எங்களை பார்க்க வந்துட்டு பிள்ளைங்க பசியோடு போகக்கூடாது, பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயிறை நிரப்பி அனுப்பிச்சாங்க. நாங்கள் போகும்போது அன்றைக்கி மழையே கிடையாது. வரும்போது இருந்த மழை, போகும்போது கிடையாது. நல்லபடியாக வீட்டுக்கு போனோம். இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை தாமதப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்கு சரியானது, தரமானதையும் கொடுக்கறதுக்காக தான். ஓம் சாய்ராம். உங்களுக்கு பாபா முருகர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.